நண்பருடன் சேர்ந்து தானியேலின் ஜெபம். தானியேல் பாபிலோனில் அடிமையாயிருந்த காலத்தில் நேபுகாத் நேச்சார் ராஜா தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு கனவு கண்டான். அந்த கனவினாலே தூக்கம் கலைந்தது, நிம்மதி தொலைந்தது. காரணம், கண்ட கனவு மறந்தது. இந்த கனவையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லும்படியாக பாபிலோனின் ஞானிகளை அழைப்பு விடுக்கிறார். ஆனால் பாபிலோனின் ஞானிகளால் கனவையும் சொல்ல முடியவில்லை, அதன் அர்த்தத்தையும் சொல்ல முடியவில்லை. அதனால் கோபமடைந்த நேபுகாத் நேச்சார் ராஜா அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிடுகிறார். இந்த நேரத்தில் இந்த உபத்திரவத்தின் மத்தியில் தானியேல் ராஜாவை சந்தித்து கனவையும் அதன் அர்த்தத்தையும் சொல்ல தவணை கொடுக்கும்படியாக, கால அவகாசம் கொடுக்கும்படியாக கேட்கின்றார். பிற்பாடு தானியேல் தன்னுடைய நண்பர்களை அழைத்து கனவையும் அதன் அர்த்தத்தையும் பரலோகத்தின் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி நம்முடைய உயிர் சேதமடையாதபடிக்கு காப்பதற்காக சேர்ந்து ஜெபிக்கிறார்கள். அந்த வாக்கியத்தை நான் வாசிக்கின்றேன். தானியேல் 2 அதிகாரம் 17-18 வாக்கியங்கள். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடே கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். இந்த வசனம் தெளிவாக கூறுகிறது, தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா சேர்ந்து இந்த காரியங்களுக்காக ஜெபித்தார்கள் என்று. ஆண்டவர் இவர்களுடைய ஜெபத்தை கேட்டு தானியேலுக்கு இந்த மறைபொருளை, கனவையும் அதன் அர்த்தத்தையும் வெளிப்படுத்தினார் என்று நம்மால் வாசிக்க முடிகின்றது. இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னவென்றால், நாம் நம்முடைய நண்பர்களுடன் சேர்ந்து டூர் போயிருப்போம், ட்ரிப்பு போயிருப்போம். நம்முடைய நண்பர்களுடன் சேர்ந்து சில ஹோட்டல்ஸுக்கு கூட போயிருப்போம். நாம் நம்முடைய நண்பர்களுடன் சேர்ந்து விளையாடக்கூட போயிருந்திருப்போம். ஆனால் நாம் நம்முடைய நண்பர்களுடன் சேர்ந்து ஜெபம் செய்யக்கூடிய பழக்கம் இருக்கிறதா? உங்களுக்கு ஆவிக்குரிய நண்பர்கள் இருக்கிறார்களா என்ற சிந்தனையை தூண்டுகின்றது. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய நண்பர்களான 2-3 நபர்களை கூட நீங்கள் சேர்த்து தினமும் ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கும்போது கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை கேட்டு பதில் தருவார் என்று நாம் விசுவாசிக்கலாம். நண்பர்கள் ஜெபக்குழு உருவாகட்டும். கர்த்தருடைய வருகை சமீபமாகட்டும். தானியேலுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் மறைபொருளை வெளிப்படுத்தின தேவன் வேதாகமத்தின் மறைபொருளை அப்படிப்பட்ட குழுவினருக்கு வெளிப்படுத்துவாராக. பகிர்வோம் இயேசுவை. என்று அன்புடன் பைபிள் ஸ்கூல்.